நம்மை அமைதிப்படுத்திக் கொள்வோம். ஜபம் நம் மனதை தூய்மைப்படுத்தும் உத்தமமான சாதனம். நீர் உடலை தூய்மைப்படுத்துகிறது. இறைவன் நாமம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. இறைவன் மீது பக்தியை ஜபம் வளர்க்கின்றது. பக்தியின் விளைவாக நிலையற்ற பொருள்களில் பற்றின்மை உருவாகிறது. ஜபம் பக்தியை வளர்த்து பற்றை நீக்குகிறது. ஜபம் பக்தியை வளர்த்து பற்றை நீக்குகிறது. இறைவன் நாமத்தை ஒரு முறை கேட்க அவரவர்கள் 2 முறை மனதில் ஜபிக்க வேண்டும். ஒரு முறை காதில் கேட்க அந்த நாமத்தை 2 முறை மனதில் ஜபிக்க வேண்டும். ஜபித்து முடித்த பின் அமைதியை மட்டும் மனதில் பார்ப்போம். ஒரு முறை கேட்டல், 2 முறை ஜபித்தல். ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 26வது ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததகம் பக்த்யுபஹ்ருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடியும் வரை பகவான் நிஷ்காம பக்தியை பற்றி பேசுகின்றார். இதில் இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் நிஷ்காம பக்தி பிரகாரம், நிஷ்காம பக்தியானது செயலாகவும் பாவனையாகவும் வெளிப்படும். இதில் செயலை குறிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் பாவனையை பற்றி பேசுவார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், செயல் என்றால் என்ன செயல், எந்த ஒரு செயல் நிஷ்காம பக்தியை குறிக்கும். பொதுவாக ஒருவரை பக்தன் என்று நம்ம சில செயல்களை வச்சு முடிவு பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றார், அல்லது விபூதி போன்ற சின்னங்களை அவர் வெளிக்காட்டி கொள்கின்றார், அல்லது பாராயணம் செய்கின்றார், அல்லது ஹோமம் பண்றார். இந்த செயல்களை பார்த்து அவர் ஒரு பக்திமான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பகவான் பக்தி என்பது தியாக செயலாக வெளிப்படும். பக்தியினுடைய அளவுகோல் தியாகம் என்று பார்த்தோம். ஒருவர் மீது நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் என்பது எப்படி அளந்து கொள்வது? அவருக்காக எவ்வளவு நம்ம செய்ய தயாரா இருக்கிறோம், அவருக்காக நாம் செய்கின்ற தியாகம்தான் அன்பினுடைய அளவுகோல். ஆகவே பகவான் பக்தி என்பது ஒரு செயலாக வெளிப்படும், தவமாக, ஒரு தியாகமாக வெளிப்படும். அதில் நம்ம எதை கொடுக்கின்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. அந்த கொடுத்தல்ங்கிற செயல் முக்கியமே தவிர கொடுக்கின்ற பொருள் முக்கியம் அல்ல. அதனால பகவான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், அதாவது பக்தியை வெளிப்படுத்தும் செயலாக பத்திரம் இலைகள், புஷ்பம் மலர், பலம் சில பழங்கள், தோயம் நீர், யக மே பக்தியா பிரயச்சதி, யார் இவைகளையெல்லாம் பக்தியுடன் எனக்கு கொடுக்கின்றானோ, அர்ப்பணம் செய்கின்றானோ. வேறொரு விளக்காசிரியர் இந்த இடத்துல என்ன சொல்றார், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இதையும் கூட மானசீகமாக கூட செய்யலான்னு சொல்றார். என்ன சில பேர் சொல்லலாம், இப்பெல்லாம் பூவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படி. ஏன்னா அந்த காலத்துல அல்லது வீட்டில் பூ இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படி பறிச்சு போடலாம். கடையில எல்லாம் அது குறிப்பாக விசேஷ நாட்களில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா, அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், தோயமும் அப்படித்தான், நீரும் அப்படித்தான். அப்போ என்ன, மானசம் பத்திரம், மானசீகமாக இறைவனுக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு செயல், இது மானசீகமான கர்மமாக இருந்தாலும் போதும், அல்லது சரீர ரூபத்தில் நம்ம செய்தாலும் சரி. யக பக்தியா பிரயச்சதி, பக்தி
பக்தி என்ற உணர்வுடன் யார் எனக்கு கொடுக்கின்றானோ. அப்ப பக்தி என்பது ஒரு செயல் என்றால் தானம், கொடுத்தல், தியாகம். ததகம் பக்தி உபகிருதம், அகம் நான், பக்தி உபகிருதம் இந்த பொருள்களெல்லாம் பக்தியில் கலந்து இருக்கின்ற காரணத்தினால் பக்தியுடன் கூடிய பொருள்களை அஷ்னாமி நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிரயதாத்மனக தூய்மையான மனதையுடைய பக்தனுடைய, இங்க பிரயதாத்மனகன மன தூய்மையுடைய பக்தன், நிஷ்காம பக்தனுடைய இந்த தியாக செயலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த இடத்துல ஆச்சாரம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் சைவத்தில் இப்படித்தான் சிவ பூஜை பண்ணணும்னு பெரிய நியமங்கள் இருக்கு. பட் அதே சைவ சாஸ்திரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய பூஜையை மிக உயர்வாகவும் பேசப்பட்டிருக்கு. ஒரு நாயனார் கல் எரிஞ்சிட்டு போவாராம். அப்படியே போகும்போது கல்லை தூக்கி பகவான் மீது போட்டு போவார். அப்போ நானும் அப்படி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம், அந்த அளவுக்கு பக்தி உள் இருந்தால். அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு சாஸ்திரம் சிவ பூஜைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, இந்த மலரை வைக்கணும், இந்த மலரை வைக்கக்கூடாது, எத்தனையோ நியமங்கள் இருக்கு. சில பேர்த்துக்கு பயமே வந்துடும், இப்படி ஏதாவது பண்ணால் தப்பு வந்துடுமோ அப்படியெல்லாம். அதெல்லாம் காமிய பக்தியில் வரலாம், நிஷ்காம பக்தியில் கிடையாது. இப்போ நிஷ்காம பக்தியில் விபரீத பலன்கிறது கிடையாது. நாம் எதை கொடுக்கின்றோங்கிறத பகவான் பார்க்க மாட்டார், அந்த கொடுத்தல்ங்கிறது அங்கே இருக்கா, அப்படி ஒரு செயல் வருகின்றதா. அது உடல் ரீதியாக நம்ம செய்கின்ற தவங்களாகலாம், கிரிவலம் வர்றதா இருக்கலாம், அல்லது கோயிலை சுற்றி வர்றதா இருக்கலாம், அல்லது விரதம் இருக்கிறதா இருக்கலாம். அதில் ஒரு தியாகம் இருக்க வேண்டும், ஒரு தியாக செயல், தானம், ஷேரிங், அப்படி கொடுக்கின்ற செயல், எனக்காக அப்படின்னு அந்த கொடுக்கின்ற செயல் தான் முக்கியம். அந்தந்த காலகட்டத்தில் எது எக்ஸஸாக இருந்ததோ அதை யாகத்தில் பயன்படுத்தினார்கள். பலருக்கு ஒரு கொஸ்டின், இந்த பால் இதையெல்லாம் யாகத்தில் ஏன் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி. அங்கே பொருள்களை நம்ம வேஸ்ட்டு பண்ணுறோங்கிறது இல்லை. அப்படி ஒரு கல்ச்சர் இருந்துச்சுன்னா எவ்வளவு செழிப்பாக நம்ம நாட்டு இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எதை நம்ம பயன்படுத்துவோமோ அதைத்தான் கொடுக்கணும். இந்த வேஸ்டானது கெட்டு போனதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் முக்கியம் இல்லை, கொடுத்தல்ங்கிற செயல் தான் முக்கியம். அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார். பத்திரம், புஷ்பம் முதலிய மிக மிக எளிமையில் கிடைக்கின்ற பொருள்களை உதாரணமாக சொல்லி, இங்கே பக்திங்கிறது பக்தியா பிரயச்சதி, பக்தியுடன் எதை கொடுக்கின்றானோ, என்ன செயல் செய்கின்றானோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு தேவையானதை நான் கொடுக்கின்றேன். என்ன கொடுப்பேன்? ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டார், யோக க்ஷேமம் வகாமி. அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கொடுத்து நானே காவல் காக்கின்றேன், அல்லது அறிவை கொடுத்து அந்த அறிவை நான் நிலைப்படுத்துகின்றேன். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தியினுடைய ஒரு போர்ஷன், ஒரு பார்ட் ஆஃப் டெஃபினிஷன் பக்திங்கிறது ஒரு செயல். அந்த செயலில் என்னென்ன பொருள்கள்ங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பாவனையோடு செய்கின்ற செயல் தான் முக்கியம். கொடுத்தல், தியாகம்ங்கிற செயல்னு சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பக்தி என்பது ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாவனை என்ற லட்சணத்தில் பகவான் பேசுகின்றார். இப்போ இதுவும் நிஷ்காம பக்தியை விளக்குகின்ற சொல். ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட், செயலை கோரினார். இனி ஒரு பாவனைக்கு வருகின்றார். 27வது ஸ்லோகம். யத் கரோஷி யதஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். சென்ற ஸ்லோகத்தில் எனக்காக செய்கின்ற செயல் என்று பக்தியின் வெளிப்பாடாக
ஒரு செயலை குறிப்பிட்டார். இந்த ஸ்லோகத்தில் யத் கரோஷி, நீ என்ன செயல் செய்தாலும், நீ காலையில் எழுந்து தூங்குற வரைக்கும் அல்லது தூங்குறது உட்பட நீ என்ன செயல் செய்தாலும் அதுவே பக்தியாக மாறும் என்று சொல்றார். முன்ன செயலை டிஃபைன் பண்றார். அதாவது நீ எனக்கு கொடுக்கிற செயலை பண்ணணும், தியாகத்தின் வெளிப்பாடா இருக்கணும், அது தானமா இருக்கணும், எனக்கு கொடுப்பதா இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். இங்க அப்படி இல்லை, நீ எந்த செயலை செய்தாலும் அது பக்தியாக மாறலாம். எப்பொழுதுனா இங்க ஒரு பாவனையை சொல்றார். இந்த பாவனையுடன் சில செயல்களை எல்லாம் உதாரணமா சொல்றார். இந்த அனைத்து செயல்களும் பக்தியாக மாறுகின்றது, நிஷ்காம பக்தியாக மாறுகின்றது. அதாவது செயல் ஒன்றுதான், அந்த பாவனை அந்த செயலையே பக்தியா மாற்றுகிறது. இப்போ ஒருவர் திருப்பதிக்கு போறாருன்னு வச்சுக்கோமே, அதுவும் என்ன, ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு செய்யற பயணம். ஒருத்தர் ஊட்டி கொடைக்கானல் போறாருன்னு வச்சுக்கோமே, அதுவும் என்னன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போற பயணம். ஆனா திருப்பதிக்கு போறதை நம்ம பக்தின்னு சொல்றோம். கொடைக்கானலுக்கு போய் அங்க குறிஞ்சி ஆண்டவரை பார்த்தா அதுவும் பக்தி தான், ஆனா அங்க போக மாட்டார்கள். அங்க போற பர்பஸ் வேற. இப்போ அங்க நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக போனோம் அப்படின்னா அதுவும் செயல்தான். அப்போ ஒரு செயல் பக்தியா மாறுகின்றது, இனி ஒரு செயல் பக்தியா மாறவில்லை. இப்போ ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக மக்கள் செல்கிறார்கள். திருப்பதியும் ஹில் ஸ்டேஷன் தான், அது என்ஜாய்மெண்ட் இல்லை, அது பக்தின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் திருப்பதியோ அல்லது வேற ஏதாவது பக்தியினுடைய வெளிப்பாட செய்கிற செயல்ல இங்க சொல்ற பாவனை இல்லை என்றால் அதைத்தான் நம்ம வெறும் சடங்கு அப்படின்னு சொல்லிடுறோம். வெறும் சடங்கு தான் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ எந்த ஒரு செயல், இங்க பகவான் ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாவனையை சொல்றார். அந்த பாவனையுடன் இருந்தால் நீ எந்த செயல் செய்தாலும் அது பக்தி ஆகின்றது. அந்த பாவனை இல்லை என்றால் நீ எந்த செயல் செய்தாலும் அது பக்தி இல்லை. அந்த செயல் கோயிலில் பூஜை பண்ணுறதா இருக்கலாம், அர்ச்சனை பண்ணுறதா இருக்கலாம், நாமம் சொல்கிறதா இருக்கலாம், இந்த பாவனை தான் பக்தி அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த பாவனைன்னு சொல்ல உள்ளுணர்வு, உள்நோக்கம், ஆட்டிடியூட் இப்படியெல்லாம் சொல்லலாம். இப்போ என்ன பாவனை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாவனைங்கிற வேடே வார்த்தையே புரியலையே, அது புரிஞ்சாத்தானே என்ன பாவனை அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆகவே இங்கே பாவனை அப்படிங்கிற வார்த்தையில் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். முதல்ல நம்ம மனதிற்குள்ள தோன்றுகின்ற அனைத்து எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த சில எண்ணங்களை நம்ம புத்தின்னு பிரிச்சிடுறோம், சில எண்ணங்களை சித்தம், அகங்காரம் இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கிறோம். நாம் அனுபவிக்கின்ற அனைத்து உணர்வுகளும் எண்ணங்கள் இல்லாமல் இல்லை. அதாவது ஒரு பெயின், ஒரு துயரம்ங்கிற உணர்வை அனுபவிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு எண்ணம் இருந்தாக வேண்டும். துக்க விருத்தி, பொறாமைன்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அது அசூயா விருத்தி, எல்லாமே ஒரு எண்ணங்களாக இருக்கும். எண்ணமே இல்லை அப்படின்னா எந்த உணர்வையும் நம்ம அனுபவிக்க மாட்டோம். அப்போ பாவனை அப்படிங்கிறதுனுடைய லட்சணத்தை பார்க்கையில் ஃபஸ்ட்டு தாட், எண்ணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த எண்ணத்துடன் உணர்வு கலந்திருக்க வேண்டும். அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வு கலந்திருக்க வேண்டும். அப்போ தாட் ப்ளஸ் உணர்வு, உணர்வுனா ஃபீலிங், தாட் ப்ளஸ் ஃபீலிங். இந்த உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஊசியை எடுத்து கையில் குத்துறோம்னு வச்சுக்குவோமே, நம்ம என்ன உணர்கின்றோம்? பெயின், வலி அப்படிங்கிறத உணர்றோம். அதைத்தான் நம்ம உணர்வுன்னு சொல்கிறோம். எத்தனையோ எண்ணங்கள் வந்துட்டுருக்கோம், அது வெறும் எண்ண ஓட்டங்களாக ஓடுமே தவிர அது உணர்வாக அது பரிணாமத்தை அடையாது. அதை இப்போ எத்தனையோ பொருளை பார்க்குறோம், என்ன பெருசாக உணர்ந்துடுறோம். அல்லது நம்மளே பல சமயம் கோயிலுக்கு போவோம், பகவானை பார்ப்போம், ஒரு உணர்வும் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். சில நாள் ஒரு பக்திங்கிற உணர்வு வர்றதை பார்ப்போம், நம்ம எரியாமல் கண்ணில் தண்ணீர் வர்றதை பார்ப்போம், மெய் சிலிர்க்கும், ஏதோ ஒரு மாற்றம் வரும். அது சில சமயம் நமக்கு நடக்கும். அப்போ அதைத்தான் நம்ம உணர்வுன்னு சொல்கிறோம். அப்போ பாவனை அப்படின்னு சொன்னால்
அதில் தாட் எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணம் உணர்வு ரூபமாக இருக்க வேண்டும். இப்போ எத்தனையோன்னு நினைக்கிறோம், அங்கே உணர்வே இல்லாமல் நினைக்கலாம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒன்றை சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம், இது சாப்பாடுன்னு பார்ப்போம், ஒரு உணர்வும் இல்லாமல் பார்ப்போம். நமக்கு பிடிச்சது நம்ம முன்னாடி இருக்குன்னா அது ஒரு உணர்வுடன் பார்ப்போம். அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு என்னன்னா பாடி ரெடி ஆயிரும். முதல்ல நாக்கு ரெடி ஆயிரும். வறண்டு இருக்கிற நாக்கு இருக்கு, அதில் ரெடி ஆயிரும். ஏன்னா தண்ணீர் இருந்தால் தான் எல்லாம் டேஸ்டே நமக்கு தெரியும். அப்போ அந்த உணர்வு என்ன பண்ணும், அந்த சலைவாவை உருவாக்குகின்றது. அப்போ வெறும் தாட் எண்ணம் மட்டும் இருக்கிறது ஒன்று, அந்த எண்ணத்தோடு உணர்வுங்கிறது ஒன்று கலர்ப்பது, அதை ஃபீலிங்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஃபீலிங்ஸ் விதவிதமான எமோஷன்ஸ், விதவிதமான உணர்வுகள். இப்போ உதாரணமாக ஒரு செயல் நம்ம செய்யும் பொழுது மேலோட்டமாக ஒரு காரணத்தை காட்டியிருப்போம், ஆனால் உள்ளிருக்கிற உணர்வு அது பொறாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். அப்போ நம்மளுடைய பாவனை என்னன்னா பொறாமை. இப்போ பொறாமைங்கிற உள் உணர்வுடன் பாவனையுடன் ஒரு செயல், பேச்சு, நடத்தைகள் எல்லாம் இருக்கும். இந்த பொறாமை இருக்கே, அது நமக்கே தெரியாமல் இருக்கும். நாமே விரும்பாத ஒரு குணம், அதனால் நமக்கு தெரியாமே அது இருக்கும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஆமாம் எனக்குள்ள இந்த உணர்வு இருக்குது, இந்த பாவனை இருக்கின்றது. அதே போல் கோபம் அப்படிங்கிறது ஒரு பாவனை, கருணை அப்படிங்கிறது ஒரு பாவனை. யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்த உடனே மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த எண்ணம் உணர்வு ரூபமாக இருக்குது, அது கருணை. ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு சொல்கிறோம். எம்பத்தினா இனியொருவருடைய பெயினை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அந்த பெயினை நம்ம உணர்தல். இப்போ இதெல்லாம் என்னன்னா பாவனை. அப்போ பாவனா அப்படின்னு சொன்னால் மனதில் உள்ள விதவிதமான எமோஷன்ஸ், விதவிதமான உணர்வுகள். அதில் தாட் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், விதவிதமாக இருக்குது. அதில் ஒரு விதமான பாவனையை இங்கே பகவான் பக்தியாக சொல்கிறார். அந்த பாவனைக்கு இங்கே கொடுக்கிற பெயர் ஏன்னா பாவனைன்னு சொன்னால் குரோதம் ஒரு பாவனை தான், அசூயா பொறாமை ஒரு பாவனை தான், அன்பு ஒரு பாவனை தான், நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அது ஒரு பாவனை தான். சில பேர் நமக்கு நல்லா உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்கள பார்க்கறதே அந்த பாவனையோட பார்ப்போம், நன்றி உணர்வுடன் பார்ப்போம். அப்போ அந்த என்ன பாவனை நமக்குள்ளே இருந்திருக்கு, அங்கே ஒரு எண்ணம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. அது என்ன ஃபீலிங்ஸாக இருக்குது, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. அப்படி எத்தனையோ பாவனைகள் நம்ம மனசில் இருக்குது. அந்த பாவனையைத்தான் தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத்துன்னு பகவான் பிரிக்கிறார். தெய்வீகமான சில உணர்வுகள், அசுரத்தனமான உணர்வுகள். சில பேர் கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான், இது என்ன பாவனைனா அசுரத்தனமான உணர்வுகள். அப்படி இங்க ஒரு பாவனையை சொல்றார். இந்த பாவனையுடன் சில எக்ஸாம்பிளுக்கு சில செயல்களை எல்லாம் சொல்றார். நீ செய்கின்ற இந்த அனைத்து செயல்களும் பக்தியாக, நிஷ்காம பக்தியாக மாறுகின்றது. அந்த பாவனை என்ன? இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி சொல் அர்ப்பணம், மதர்ப்பணம். அர்ப்பணம் என்கின்ற பாவனை, இது ஒரு பாவனைக்கு பகவான் கொடுக்கிற ஒரு பெயர். பாவனை எத்தனையோ பாவனைகள் இருக்கின்றது. இந்த நவரசம், முக பாவனை இப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோமல்ல, ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு பாவனைகள். அதே போல அர்ப்பணம் என்கின்ற பாவனையுடன், என்கின்ற உள் உணர்வுடன், அந்த உள் நோக்குடன், பிறகு மற்ற சொற்கள் எல்லாம் இப்படிப்பட்ட எந்த செயலை நீ செய்தாலும் அது நிஷ்காம பக்தியாக பரிணாமத்தை அடைகின்றது, மாற்றத்தை அடைகின்றது. இனி அடுத்த சொல் அர்ப்பணம். அப்படின்னா என்ன? இது நமக்கு தெரிஞ்சது தான், பல சமயங்களில் எல்லாரும் பயன்படுத்தின வார்த்தை தான் அர்ப்பணம் என்றால். அர்ப்பணம் என்ற பாவனை என்பது, அந்த பாவனையில் சுயநலம் என்று ஒன்றுமே இல்லாமல், என்னுடைய நலம் எனக்காக என்ற எண்ணம் வராமல், யாரோ ஒருத்தருக்காக என்று ஒரு செயல் வெளிப்பட்டால் அதுக்கு பேர் அர்ப்பணம். சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்காக இந்த விரதம் இருந்தேன், அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கிறதுக்காக இதை நான் செஞ்சேன்.
அப்போ இந்த இடத்துல இவர்களுடைய செயல் ஒரு அர்ப்பணமா இருக்கு. அவர்களுக்காக இதை நான் செய்யறேன். இதுல நான்கிற அகங்காரம் அங்க வரவே கிடையாது. இது இவர்களுக்காக செய்கின்றேன். அப்ப அர்ப்பணம் என்றால் இறுதி மீனிங் தியாகம் அல்லது சந்நியாசம். அதாவது தியாகம், மற்றவங்களுக்காக, யாரோ ஒருத்தருக்காகன்னு சொல்லி நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதோ அல்லது செயல் செய்யறதோ அல்லது சிந்திக்கிறதோ அல்லது ஒரு தவம் செய்வதோ. இப்போ அர்ப்பணம் என்றால் விட்டு விடுதல், கொடுத்தல். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு பாவனையுடன் என்னை மையமாக வைத்து எனக்கு அர்ப்பணமாக நீ இவைகளையெல்லாம் செய்யும் பொழுது அது நிஷ்காம பக்தி ஆகின்றது. இந்த அர்ப்பணம்ங்கிற ஆட்டிடியூட் இல்லாம இவைகளை நீ எதை செய்தாலும் அது மேலோட்டமா பக்தியினுடைய வெளிப்பாடாக தெரிந்தாலும் அது பக்தி இல்லை. இந்த பாவனையுடன் நீ எதை செய்தாலும் அது பக்தி ஆகின்றது. அப்ப இந்த அர்ப்பணத்துல இந்த மமகாரம்ங்கிறது, என்னுடையது அப்படிங்கிறது இல்லாம போகும். இந்த அர்ப்பணம் என்னென்ன டைமென்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இதுல ஒவ்வொரு சொல்லா பார்க்க போறோம். ஏன்னா அர்ப்பணம்ங்கிறது இறுதி மீனிங் என்னுடையது அல்ல, எனக்காக அல்ல, இறைவனுக்காக. இதம் ந மம, அந்த ஒரு ஆட்டிடியூட். அந்த அர்ப்பணம் பண்ணும்போது நம்ம யாகத்தில் என்ன சொல்றோம்? இது எனக்கு அல்ல, அது இது இந்த தேவதைக்காக, ஈஸ்வராய அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லிடுறோம் இதம் ந மம, இதுல இது எனக்காக அல்ல. அப்ப அர்ப்பணம்னா விட்டு கொடுத்தல், யாரோ ஒருவருக்காக. அதனுடைய பொருள் எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் நமக்கு அந்த அர்ப்பணம்ங்கிறது புரியும் நன்கு. சில சொற்கள் எல்லாம் இருக்கு, நமக்கு நல்லா தெரிந்த சொற்கள், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியலன்னு புரியும். இப்போ அர்ப்பணத்துக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அர்ப்பணம்னா எனக்கு தெரியுது ஆனால் டெஃபினிஷன் எல்லாம் தெரியாதுன்றோம். அப்படி இந்த அர்ப்பணத்தினுடைய உள் அர்த்தத்தை பல உதாரணத்து மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். அதை பகவானே இங்கே காட்டுகின்றார். இனி ஒவ்வொரு சொல்லா நம்ம எடுத்துக்கொண்டு அதை அர்ப்பணம்ங்கிற ஆட்டிடியூட உள்ள நுழைத்து அந்த அர்ப்பணம் என்னென்ன அர்த்தத்தை எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி படிக்கணும்? யத் கரோஷி, அதை எடுத்து தது மதர்ப்பணம், அதை எனக்காக செய். அடுத்தது யத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யது. இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து அர்ப்பணத்தோட கனெக்ட் பண்ணணும். இப்போ முதல் சொல்ல எடுத்துக்குவோம். யத் கரோஷி, இங்க கரோஷி அப்படின்னா எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எந்தெந்த செயல்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய். இரண்டாவது யத் அஷ்னாசி, எதையெல்லாம் நீ உட்கொள்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய். யத் ஜுஹோஷி, எந்தெந்த யாகங்களையெல்லாம் செய்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய். ததாசி, எந்தெந்த தானங்களை நீ செய்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய். இப்படியே வருது. இனி ஒவ்வொன்றா எடுத்துக்கொள்வோம். இப்போ யத் கரோஷி, நாம் செய்கின்ற செயல்களை நம்ம உடலிலிருந்து வெளிப்படுகின்ற கர்மத்தை நம்ம இரண்டா பிரிக்கிறோம். லௌகிகம் வைதிகம் அப்படின்னு பிரிச்சார். லௌகிக கர்ம, வைதிக கர்ம. இப்ப வைதிக கர்ம அப்படின்னு சொன்னா வேதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாம காலை எழுந்தவுடன் இறைவனை வணங்கணும், சந்தியாவந்தனம்னு ஒரு வைதிக கர்மம் இருக்கு, அல்லது ஒரு பிரேயர் பூஜை பண்ணணும்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் வைதிக கர்ம. அது ஸ்ருதியாம இருக்கலாம், ஸ்மிருதியாம இருக்கலாம். அதாவது சாஸ்திரத்துல சொல்லி இருக்குங்கிறதுனுடைய தூண்டுதல்ல செய்யறது. லௌகிக கர்ம அப்படின்னு சொன்னா நம்ம கடமைகள். இப்ப காலையில எழுந்து பல்ல தூய்மை செய்து உடலை தூய்மை செய்து ஆபீஸுக்கு போறது நம்ம செய்கின்ற அன்றாட வேலை. வீட்டை தூய்மைப்படுத்துறோம். இதெல்லாமே என்னன்னா லௌகிக கர்ம. லௌகிக கர்மன்னா டெய்லி ரொட்டீன் அர்த்தம். நம்ம டெய்லி ரொட்டீன் ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம்ல, அதுதான். இப்ப இங்க என்ன சொல்றார்?
யத் கரோஷிங்கிறது லௌகிக கர்ம. நீ உன்னுடைய வாழ்க்கையில அன்றாட என்ன டெய்லி ரொட்டீனா செய்கின்றாயோ அதையே பக்தியா மாற்ற முடியும். எப்பொழுது என்றால் மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணமாக அதை நீ செய்தால் அதுவே பக்தி ஆகின்றது. காலையில் எழுந்த உடனே வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அதுவே இறைவனுடைய அர்ப்பணமாக செய்யும் பொழுது பக்தி ஆகின்றது. அது பல் துவக்குவதா இருக்கலாம், ஈவன் குளிக்கிறதா கூட இருக்கலாம், பாத் எடுக்கிறதா கூட இருக்கலாம். அது இறைவனுக்காகன்னு நினைச்சு பாவனையுடன் செய்தால் அதுவே ஒரு அபிஷேகம் ஆகின்றது. கல்லில் பகவானுக்கு ஊத்துறது அபிஷேகம் அல்ல, நமக்கு ஊத்திக்கிறதே ஒரு அபிஷேகம்தான். எப்பொழுதுனா அர்ப்பணம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை செய்கின்ற அந்த ஜீவனை கர்த்தா அப்படின்னு அழைக்கின்றோம். ஒரு செயலை செய்கின்ற ஜீவனுக்கு பேரு கர்த்தா, ஒரு செயலினுடைய பலனை அனுபவிக்கின்ற அந்த ஜீவனை போக்தான்னு சொல்றோம். இப்போ ஒரு கர்த்தாவாக நீ இருக்கும் பொழுது ஒரு கர்த்தாவுக்கு அர்ப்பணம்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்த்தா செய்கின்ற அர்ப்பணம் என்னன்னா, இந்த செயல் இறைவன் பொருட்டு நான் செய்கின்றேன். அந்த இறைவன் யார்னா மேலானவர், மதிப்புக்குரியவர், என்னுடைய அன்புக்குரியவர், இப்போ என்னுடைய விருப்பத்திற்குரியவர். யார் நம்முடைய அன்புக்குரியவரோ உயர்ந்தவரோ அவருக்காக ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலை நம்ம ஏனோ தானோன்னு செய்ய மாட்டோம், ஏதோ அறகுறையா செய்ய மாட்டோம், முழு ஈடுபாட்டுடன் செய்வோம். அந்த செயல் செய்யறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர செயல் செய்ததற்கு அப்புறம் அதுக்கு ஒரு கூலியே கேட்க மாட்டோம். ஏன்னா இது யாருக்காக? நான் விரும்பிய ஒருத்தருக்காக செய்தல். ஒருவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். மகாத்மா காந்திஜி கல்கட்டாவில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார். ஒரு செல்வந்தருடைய டிரைவர் காந்திஜி அழைச்சிட்டு போகிறாராம். அவர் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு காந்தி மேலே ரொம்ப ஒரு பற்று. அவர் வாழ்க்கை முழுவதும் யாரை பார்த்தாலும் நான் காந்திஜியை 10 நிமிஷம் டிரைவ் பண்ணேன், காந்திஜியை நான் காரில் ஓட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அவர் வாழ்க்கை பூரா அதைத்தான் பண்ணிகிட்ருக்கார். டெய்லி தன்னுடைய எஜமானனுக்கு கார் தான் ஓட்டுறார். ஆனால் காந்திஜிக்கு 10 நிமிஷம் ஓட்டுனதை வாழ்க்கை பூரா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு கூலி வேண்டாம். அதுவே ரிசல்ட். எப்பொழுதுன்னா தான் விரும்புகின்ற ஒரு உத்தமமான ஒருவருக்கு ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்ற நேரத்தில் ஓனர் திட்டிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோமே, இவன் திட்டிட்டு உள்ள ஓட்டிகிட்டு இருப்பான். ஆனால் காந்திஜிக்கு ஓட்டும்போது அவனுக்கு என்ன பாவனை இருந்துச்சு? அந்த செயலே ஒரு பூஜையாக மாறிவிட்டது. அப்போ இங்கே என்ன சொல்றார்? ஒரு கர்த்தாவாக நீ இருக்கும் பொழுது இந்த கர்மத்தை இறைவனுக்காக செய்கின்றேங்கிற ஒரு அர்ப்பண புத்தி பாவனை உனக்கு வந்துவிட்டால் நீ செய்கின்ற அனைத்து செயலும் பக்தி ஆகின்றது. அதனால இந்த குறிப்பிட்ட செயல் தான் பக்திங்கிறதல்ல. யத் கரோஷி, நீ என்னென்னலாம் செய்யறையோ, மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணமாக உன்னுடைய லௌகிக கர்ம, நீ கர்த்தாவாக இருக்கும் பொழுது நீ என்னை குறித்து இது இவருக்காக நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் நீ செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் அந்த செயல் பர்ஃபெக்டாக இருக்கும். சில சமயங்களில் நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு ஒரு வேலையை நமக்கு பிடிச்சவங்க செய்ய சொல்லிடுவாங்க. ஒருத்தர் மீது நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, நம்ம பேரண்ட்ஸோ அல்லது டீச்சரோ யாரோ ஒருத்தர் இதை நீ செய்ய, அவங்களுக்காக நீ செய்யன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வீட்டில் இருக்கிற வயசானவங்களையா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தில் நமக்கு ஒருத்தர் மீது வெறுப்பு இருந்து விருப்பம் இல்லை என்றால் அவர்களுக்காகன்னு செய்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த செயலே ஒரு பழுவாக இருக்கும். நம்ம பிடிச்சவங்களுக்காக ஒரு செயல் செய்தால் அந்த செயலே ஒரு ஸ்போர்ட்ஸ், அந்த செயலே ஒரு விளையாட்டாக இருக்கும். அதுவே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ இந்த செயல் நமக்கு முக்கியமல்ல, அந்த செயலில் பிடிச்சவங்களுக்காகன்னு செய்யும்போது வெயிட் தெரியாது. நான் ஒரு முறை இதை கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். காரில் நான் போயிட்டுருக்கேன், முன்னாடி ஒரு
8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை உட்காந்துட்ருக்கா. ஏதோ ஒரு பையை கொடுத்து அவங்க அம்மா நீ அதை மடியில் வச்சுட்டு வான்னு சொன்னாங்க. அவளுக்கு பிடிக்கல, கோபம். அது ஒரு 1/2 கிலோ இருக்கும். பட் பின்னாடி இனியொரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை 5 கிலோ 6 கிலோ இருக்கும். அந்த குழந்தைய எடுத்து மடியில் வச்சுட்டு சந்தோஷமாக வருது. அப்போது ஒரு 5 கிலோ குழந்தைய இனியொரு குழந்தை எடுக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அது வெயிட்டு தெரியல. காரணம் என்னன்னா, ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருந்தா வெயிட்டு தெரியாது. பிடிக்கலைன்னா ஒரு கவரை கொடுத்தாலும் கூட அது வெயிட்டாக தெரியும். இதை நான் எதுக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நமக்கு வெயிட்டாக தெரியும். இப்போ எத் கரோஷி, நீ ஒரு கர்த்தாவாக செயல்படும் பொழுது உன்னுடைய செயல் நன்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆக்ஷனில் ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும். அந்த ஆக்ஷனே ஒரு பூஜையாக மாறணும்னா என்ன எனக்காக. இப்போ எனக்காகன்னு எப்படி செய்யறதுன்னா, பகவான் இந்த சூழ்நிலையில் இந்த செயலை செய்யும்படி எனக்கு ஒரு விதி, ஒரு சூழ்நிலையை பகவான் கொடுத்திருக்கார். இவர் கொடுத்ததா இருக்கலாம், அவர் கொடுத்ததா இருக்கலாம். ஆனால் கடைசியில் இந்த நேரத்தில் இந்த செயலை நான் செய்தாகணுங்கிறது எனக்கு ஒரு விதியாக வந்தால் அது இறைவனுடைய கட்டளை, பகவானுடைய ஆர்டர்னால தான் நான் இப்போ இந்த ஆக்ஷனை செய்ய வேண்டியது இருக்குது. அது வாழ்க்கை பூரா ஒருத்தருக்கு சாப்பாடு போடுற செயலாக இருக்கலாம், ஒருத்தர் தூய்மைப்படுத்துகிற செயலாக இருக்கலாம், நர்சிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இறைவன் எனக்கு இந்த நேரத்தில் இந்த கடமையை கொடுத்துள்ளார். இவங்களுக்காக நான் செய்யலை. இவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்களோ, கிராட்டிடியூட் இருக்கோ இல்லையோ, இறைவனுக்காக நான் செய்கின்றேன். இதெல்லாம் தான் கர்மயோகம் படிச்சிருந்தா இந்த அறிவு வரும், இந்த பாவனை நமக்கு வரும். அப்போ பகவானுடைய ஃபஸ்ட்டு லட்சணம் யத் கரோஷி, நீ எந்த ஒரு செயலை ஒரு கர்த்தாவாக இருந்து செய்யும் பொழுது எனக்கு அர்ப்பணமாக செய்தால் அது நிஷ்காம பக்தி. இனி அடுத்த சொல் யத் அஷ்னாசி. அஷ்னாசிங்கிற சொல்லுக்கு பொருள் எதை உட்கொள்கின்றாயோ. இந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் பொருள் அல்ல. இந்த சாப்பிடுதல் அப்படிங்கும் பொழுது நாம் போக்தா. சமையல் பண்ணும் பொழுது நாம் கர்த்தா, சமைச்சதை சாப்பிடும் பொழுது நாம் போக்தா. இப்போ இதை நம்ம எப்படி லௌகிக போக்தா. இந்த உலகத்தில் என்னென்ன அனுபவங்கள் நமக்கு வருகின்றதோ, எதெல்லாம் ரிசல்ட்டாக பலமாக நமக்கு வருதோ அதை எனக்கு அர்ப்பணமாக நீ எடுத்துக்கொள். என்னுடைய அர்ப்பணம். இந்த இடத்துல அர்ப்பணத்துக்கு கொஞ்சம் அர்த்தம் மாறுகின்றது. ஃபஸ்ட்டு நீ கர்த்தாவாக இருக்கும்போது எனக்கு அர்ப்பணமாக பண்ணுனா என்ன அர்த்தம்? இறைவனுக்காக இது நான் செய்கின்றேன், இது இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளை. இந்த இடத்துல தலையெழுத்து விதி, என்ன பாவம் செஞ்சேன் இதெல்லாம் வரக்கூடாது. நான் என்ன பாவம் செஞ்சனோ இதை செய்ய வேண்டியது இருக்குது, என்ன பாவம் சொன்னனோ இந்த இடத்துல இருக்க வேண்டியது இருக்குது, இவங்களோடு இருக்க வேண்டியது இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது பக்தி அல்ல. இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய கட்டளைப்படி நான் இந்த இடத்துல இருக்கேன், இதை நான் செய்தாக வேண்டிய சூழ்நிலை. ஆகவே இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுக்காக செய்கின்றேன். இந்த ஆட்டிடியூடு வந்தாவே அந்த செயல் நமக்கு பழுவாக இருக்காது. அடுத்தது ரிசல்ட். நமக்கு எத்தனையோ ரிசல்ட், காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நமக்கு இந்த 2 ரோல் தான், கர்த்தா போக்தா, கர்த்தா போக்தா. நம்ம பேசும்போது கர்த்தா, நம்ம வார்த்தை அவங்க கேட்குறாங்கல்ல, அவங்க போக்தா. அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க திருப்பி பேசுவார்கள். உடனே நம்ம கர்த்தா, நம்ம போக்தா. அந்த போக்தா சும்மா இருப்பானா? அவன் ஒரு சொல்லு சொன்னால் நான் இன்னும் கொஞ்சம் அதிக ஃபோர்ஸாக சொல்லுவேன். உடனே நம்ம மறுபடியும் கர்த்தா. இப்படி கர்த்தா போக்தாவாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த போக்தா எப்பொழுது பக்தனாக மாறுகின்றான்? அந்த இடத்துல அர்ப்பணம்னு சொன்னால் பலனை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த அக்செப்டன்ஸுங்கிற வேல்யூ போக்தாவுக்கு வரும் பொழுது அது அர்ப்பணம். இப்போ விருப்பமானவர்கள் ஒன்றை கொடுத்தா அது எப்படி இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். விருப்பம் இல்லாதவங்க அது எப்படி இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ அந்த இடத்துல பொருளினுடைய குவாலிட்டியோ தரமோ முக்கியம் இல்லை, அந்த அக்செப்டன்ஸுங்கிறது தான் முக்கியம். அப்போது நமக்கு வருகின்ற அனுபவங்கள் எல்லாம், அந்த அனுபவம் 2ல் தான் இருக்கும். ஒன்றா இன்பமாக இருக்கும், இல்லை துன்பமாக இருக்கும், மானமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எனக்கு தேவைன்னு இறைவன் கொடுக்கின்றார்.
இந்த இடத்துல எனக்கு துன்பம் வந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்னு பகவான் இதை கொடுக்குறார். இந்த இடத்துல எனக்கு இன்பம் வந்தால் தான், சந்தோஷம் வந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்னு பகவான் எனக்கு கொடுக்கிறார்னு சொல்லி இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்ற அனுபவங்களை, பலன்களை, ரிசல்ட்டை இறைவனுடைய பிரசாதம், இறைவன் எனக்கு கொடுத்தது என்ற பாவனையுடன் ஏற்றுக்கொள்வது அர்ப்பணம். அப்போ அர்ப்பணத்துக்கு என்ன மீனிங் இந்த இடத்துல வருது? போக்தாவாக இருக்கும் பொழுது அக்செப்டன்ஸ், கர்த்தாவாக இருக்கும் பொழுது இறைவனுக்காக இதை செய்கின்றேன். இந்த ஆக்ஷன் நான் செய்கிறது இறைவனின் பொருட்டு. இப்போ எத் கரோஷி ஆஸ் அ கர்த்தாவாக இருக்கும்போது இறைவனுக்கு அர்ப்பணமாக நாம் அந்த செயலை செய்கின்றோம். எது அஷ்னாசி, உன்னை அனுபவிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது அதுவும் இறைவனுடைய பிரசாதமாக அனுபவிக்கின்றோம். அதனால தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரம்மார்ப்பணம் எல்லாம் சொல்லிட்டு, இதை பிரம்மார்ப்பணமெல்லாம் இவர் சொல்லி முடிச்சிருவார். முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே உப்பு இல்லைன்னு திட்ட ஆரம்பிப்பார்னு வச்சுக்கோமே. அந்த உப்பு இல்லை, காரம் இல்லை இப்படின்னு திட்டுறாருன்னா அந்த பிரம்மார்ப்பணத்தை தான் சடங்கு அப்படின்னு சொல்கிறோம். அது ஏதோ ரொட்டீனில் சொல்லிகிட்டு இருக்காரு, அது பழகி போச்சு. அது சொன்னா தான் அவருக்கு சாப்பாடு சாப்பிட்டு அது பழகி போச்சு. அது ஏன்னா அவருக்கே தெரியாது. அப்படி இல்லாமல் நம்ம பிரம்மார்ப்பணம் தெரியுதோ, சொல்ல தெரியுதோ இல்லையோ, அந்த ரிசல்ட்டை இது இறைவன் நமக்கு கொடுத்த பலன் என்று ஏற்றுக்கொண்டால் அது அர்ப்பணம். இப்போ யதஷ்னாசி அப்படின்னா நீ போக்தாவாக இருக்கும் பொழுது எதையெல்லாம் நீ அனுபவிக்கின்றாயோ, உனக்கு ரிசல்ட்டாக என்னென்னலாம் வருதோ அது எனக்கு அர்ப்பணமாக ஏற்றுக்கொள். அப்போ என அர்ப்பணமாக நீ இதை அனுபவி அப்படின்னா இந்த இடத்துல அர்ப்பணம்னா என்ன? ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற ஆட்டிடியூடோட அதை நீ அனுபவிப்பாயாக. இனி அடுத்தது யஜ்ஜுஹோஷி. இது வைதிகம் கர்ம. யத் கரோஷிங்கிறது லௌகிக கர்ம, யத் ஜுஹோஷிங்கிறது வைதிக கர்ம. நீ என்னென்ன ஸ்ருதி ஸ்மிருதியினால் சொல்லப்பட்டுள்ள யாகங்கள், பூஜைகள், சந்தியாவந்தனம் போன்ற வைதிக கர்மங்களை செய்கின்றாயோ, அந்த வைதிக கர்மத்தை நீ செய்யும் பொழுது இந்த தேவனுக்காக நான் செய்யறேன், அப்போ இந்த தேவதை எனக்கு இந்த பலனை கொடுப்பார்னு செய்யாத, நீ எனக்காக செய். நீ இந்த குட்டி குட்டி தேவதைகளுக்கெல்லாம் நீ செய்யாத, நீ எனக்காக செய்ய வேண்டும். ஆகவே உன்னுடைய வைதிக கர்மம் அது காமியமாக இருக்கக்கூடாது, அது நிஷ்காம கர்மமாக இருக்க வேண்டும். நான் அந்த ஈஸ்வரனை குறித்து செய்யறேன், அந்த ஈஸ்வரன் எனக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பார். இப்போ ஜுஹோஷி அப்படிங்கிறது அது வைதிக கர்ம. அது நம்ம செய்கின்ற பூஜைகளாக இருக்கலாம், தர்ப்பணமாக இருக்கலாம். அதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் நமக்கு தெரியுதோ, என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ அதுலேயும் இறைவனுக்காக செய்யணுமே தவிர சிறிய சிறிய தேவதைகளுக்காக அல்ல, அல்ப பலனுக்காகவும் அல்ல. இனி அடுத்தது ததாசியது. இது தானம். நீ என்னென்ன தானங்கள் செய்கின்றாயோ, இந்த தானம்ங்கிறது லௌகிகம் பிளஸ் வைதிகம். அதாவது யஜ்ஞசாலையில் கொடுக்கிற தானத்தை அதை தானம்னு சொல்லக்கூடாது, தட்சிணைன்னு சொல்லணும். அது வைதிகம். யஜ்ஞசாலைக்கு வெளியே கொடுக்கறது தானம். அது உள்ளே கொடுக்கறது ஒன்று, வெளியே கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குமல்ல, டிப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படி யஜ்ஞசாலைக்குள்ளே கொடுத்தா ஒன்று, யஜ்ஞசாலைக்கு வெளியே நம்ம அப்படின்னா யாராவது கஷ்டப்படுறாங்க, அது பணமாக மட்டும் இருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம அறிவை ஃப்ரீயாக கொடுக்கலாம். யாருக்கு என்ன அறிவு இருக்கோ அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜ். ஒரு ஏழை ஒருத்தனுக்கு ஒரு டாக்டர் ஒரு வைத்தியம் பார்க்கலாம், அவரோட அறிவை ஒருத்தனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். அல்லது ஒரு ஆசிரியர் ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம். அப்படி யாருக்கு எந்த ஒரு ஞானம் இருக்கோ அந்த அறிவை விலைக்கு இல்லாமல் யாருக்காவது கொடுத்து அதுவும் தானம்தான். அல்லது இந்த வழி சொல்கிறதே ஒரு தானம்தான். யாராவது வழி கேட்டால் நம்ம நின்று பொறுமையாக சொல்கிறதும் கூட ஒரு தானம்தான். அப்படி நீ எதை தானமாக கொடுக்கின்றாயோ அந்த இடத்துல மதர்ப்பணம், இது நான் இறைவனுக்கு கொடுக்கின்றேன். அதாவது
சாஸ்திரத்தில் சொல்கிற ஆட்டிடியூடு நாம் தானம் கொடுக்கும்போது இந்த கொடுக்கிறவன் என்ன நினைக்கணுமா, வாங்கிறவன் இறைவன் நினைக்கணுமா. இந்த வாங்கிறவன் இறைவன் கொடுக்கிறார்னு நினைக்கணுமா. என்ன அழகான ஆட்டிடியூடு. அப்போ யாருக்கு கொடுத்துக்கிறா, பகவானுக்கு கொடுத்துக்கிறார். அப்போ கர்வமும் கிடையாது. நீ எங்கிட்ட வாங்கின, என்னுடைய பிச்சையில் இருந்த. இவர் படிக்க வச்சிருவார் யாருக்காவது, கடைசியில் நீ படித்ததெல்லாம் என்னால்தான், இவர் பணம் கொடுத்ததுனால கொஞ்சம் படிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த கர்வம், நான் கொடுத்தேன், அது வரக்கூடாது. இப்போ ததாசி எது, எதையெல்லாம் நீ தானமாக கொடுக்கின்றாயோ அது எனக்காக, என்னை நினைத்து எனக்கு கொடுப்பதாக கொடு. ததாசியது இரண்டாவது வரியில் யத் தபஸ்யசி கௌந்தேய, யத் தபஸ்யசி நீ என்னென்ன தவங்கள் செய்கின்றாயோ. நம்ம எத்தனையோ விதமான தவங்கள் செய்யலாம். தவங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் உருக்குதல். தவம் அப்படின்னா தபதி, உருக்குதல். அதாவது நமக்கு நாமளே ஒரு கஷ்டத்தை எடுத்து கொள்ளுதல், நமக்கு நாமளே கஷ்டத்தை கொடுத்து கொள்ளுதல். ஏன் அப்படின்னா பகவான் கொடுக்கிற கஷ்டம் ரொம்ப ஸ்லோ மோஷனில் இருக்குது. அந்த கஷ்டத்தை எடுத்துட்டோம்னா நம்ம அவ்வளோ சுலபமாக முன்னேற முடியாதுன்னு கஷ்டத்தை நம்மளாக வாலண்டரியாக விரும்பி எடுத்துக்கொள்வது தவம். அப்பொழுதுதான் நம்ம மனம் தூய்மை அடையும். அப்படி நம்மை நாம் நெறிப்படுத்த, உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்த நாம் மேற்கொள்கின்ற அனைத்து விதமான கஷ்டங்கள், தவங்கள், அதையும் எனக்காக நீ செய்ய வேண்டும். குருஷ்வ செய் மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் என்கின்ற ஆட்டிடியூட், என்கின்ற புத்தியில். இப்போ இந்த தபசு வைதிகம் பிளஸ் லௌகிகம், ஒவ்வொரு காலத்திலையும் விதவிதமான தவங்களை மனிதர்கள் செய்கின்றார்கள். அந்த தவத்தையும் எனக்காக நீ செய்ய வேண்டும். ஹே கௌந்தேய தத் குருஷ்வ, இவைகளையெல்லாம் நீ செய். மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் என்கின்ற பாவனையில். அப்போ பக்தி அப்படிங்கிறது செயல் பாவனைன்னு சொன்னாலும் இதில் முக்கியம் செயல் அல்ல, பாவனை. அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். அது செயலாக நேச்சுரலாக வரும். ஆனால் சில சமயம் அந்த பாவனை, அந்த பக்தி நன்கு வளரவில்லைன்னு வச்சுக்குவோமே, அப்போ சாஸ்திரத்தில் என்ன செய்வார்கள், வளர்ந்தவனுடைய செயல், அதாவது பக்தி நிறையா இருக்கிறவன் உன்னுடைய செயலை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், அந்த பாவனையே இல்லாமல், பிறகு என்ன வருமா, அப்படியே பாவனை நமக்கு வருமா. அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, பக்தி இருக்கோ இல்லையோ, ரெகுலராக போயிட்டு இருந்தால் அப்படியே பக்தி வர ஆரம்பிச்சிருக்கும். சில பேர் 2-3 வருஷம் கிளாஸ் கேட்டு இப்போ தான் கிளாஸ் புரிய ஆரம்பிக்குது, இப்போ தான் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி 3 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா, என்னமோ வந்துட்டு இருந்தால் இப்போ தான் ருசிக்க ஆரம்பிக்கின்றேன். அப்போ என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ருசிச்சா தான் கிளாஸ்னால் அப்படி கிடையாது. அதே போல் சில உணவு ஆரம்பத்தில் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சாப்பிட்டு என்ன ஆகும், திடீர்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்சதைத்தான் நம்ம சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் சாப்பிட்டே சில உணவு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பக்தியினுடைய வெளிப்பாடாக என்னென்ன செயல்கள் இருக்கோ அந்த செயல்களே பக்தியை வளர்க்கும். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜபம். இந்த ஜபம்ங்கிறது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கும். எப்படா 10 நிமிஷம் முடியும்னு சில பேர்த்துக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, அதையவே இப்படி சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறது பகவானுடைய நாமத்தை, வேறு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குமா? அப்போ என்னென்னா, அல்லது 20 நிமிஷம் 1 மணி நேரம். சில பேர் சில விரதங்கள் எடுத்துக்கொள்வார்கள். 1008 முறை 1,00,000 முறை ஜபிக்கிறேன்னு சொல்லி சில விரதங்கள் எடுத்துக்கிறது. அப்போ அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த இடத்துல நல்ல பக்தி பூர்வமாலாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம், உள்ளே எரிஞ்சிட்டு வேதனையோடு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகும், அந்த செயல் பக்தியை வளர்க்கும். இப்போ சில சமயங்களில் நமக்குள்ள பக்தி குறைவாக இருந்தாலும் பக்தியினுடைய வெளிப்பாடாக என்னென்ன செயல்கள் இருக்கோ அது பக்தியை வளர்க்கும். பிறகு அந்த பாவனை செயலாக வெளிப்படும். ஆகவே ஒரு கோணத்தில் செயலையும் பாவனையையும் நாம் பிரிக்க முடியாது.
அந்த பாவனை வேறு, செயல் வேறு அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாவனை நமக்குள்ள இருந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லைன்னா அந்த பாவனையே இல்லாமல் போயிடும். அது நல்லதுக்கும் சரி, தீயதுக்கும் சரி. இப்போ ஒருத்தர் மீது நமக்கு அன்புன்னு ஒரு உணர்வு இருக்குது. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிட்டார். இப்போன்னா கான்டாக்ட் பண்ண முடியும். ஒரு கால் நம்ம அது ஏதோ ரீசனில் கான்டாக்ட் பண்ணல, ஃபோனில் பண்ணலை, இமெயிலில் பண்ணலன்னு வச்சுக்கோமே. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலின்னா அப்படியே நம்ம அவரை மறந்துடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடும். அப்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த பாவனை மறந்துடும். அதே போல் கோபம்ங்கிற ஒரு உணர்வு இருக்குது, அதை வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடி ஆளே இல்லைன்னு வச்சுக்கோமே, பேசாமல் கோபம் உள்ள அடங்கி போயிடும். காத்துட்ருப்போம் அதுக்காக, ஆள் வர்றதுக்காக. இவர் வீட்டில் கோபத்தோடு உட்காந்துட்ருப்பார், பையன் லேட்டாக வர வர இவனுக்கு கோபம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆள் வந்த உடனே அது அப்படியே வெளிப்படும். இப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பையன் வர்றான், கூட இவரை விட ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் வந்துட்டார்னு வச்சுக்கோமே, வெளிப்படுத்த முடியலன்னா பேசாமல் போயிடும். அப்படி நல்லதும் சரி, தீயதும் சரி, ஒரு பாவனை எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்கத்தான் அதுக்கு லைவாக இருக்கும். ஆகவே பக்தி, சில பேர் சொல்லுவாங்கல்ல, மனசுக்குள்ளே இருந்தால் போதும், அது எதுக்கு கோயிலுக்கு போகணும், அதுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லணும், அதை சொல்கிறதெல்லாம் வெளி வேஷம். இவர் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உடனே அதை பழி போட்டுறது, அதெல்லாம் வெளி வேஷம்னா அதெல்லாம் போட மாட்டேன். இது தவறான எண்ணம். பக்தின்னு இருந்தால் அதை வெளிப்படுத்தணும், அன்புன்னு இருந்தால் அதை நம்ம வெளிப்படுத்தணும். கோபம், பொறாமைன்னு இருந்தால் என்ன பண்ணணும்னா அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதையும் வெளிப்படுத்தணும்னு சொல்லிடக்கூடாது. அதை குறைவோ அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், கோபம் வந்தால் நான் இந்த இடத்துலையே இருக்க விரும்பலை. அதனுடைய அர்த்தம் என்ன, நமக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் இந்த சைக்கலாஜிக்கல் சொல்யூஷனை நம்ம பண்ணுறோம். என்ன, நான் இங்கிருந்த எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன், நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நானே வாய்ப்பை கொடுக்கலை. அப்போ தீய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். அதைத்தான் தமகன்னு சொல்கிறோம். தமகன்னு அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணணும். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதனால தான் சத் சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு வைராக்கியம், அறிவு, இதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த 2 ஸ்லோகங்களில் நிஷ்காம பக்தி என்பது செயலாகவும் பாவனையாகவும் வெளிப்படுவது என்று சொன்னார். இனி இந்த அத்தியாயம் முடியும் வரை நிஷ்காம பக்தியை பற்றியே கருத்துக்களையே பகவான் கூறி வருகின்றார். அடுத்த ஸ்லோகம். சுபா சுப பலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்நியாச யோகயுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. இந்த ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தியினுடைய பலனை பகவான் குறிப்பிடுகின்றார். நிஷ்காம பக்தி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? சகாம பக்தியினுடைய பலனை சொல்லிட்டார். நீ எந்த தேவதையை எந்த பொருளுக்காக ஆசைப்படுறையோ அந்த தேவதை அந்த பொருளை உனக்கு கொடுப்பார்கள். இனி நிஷ்காம பக்தியினுடைய பலன் என்ன? இங்கே நிஷ்காமம்னு சொன்னால் என்ன பொருள்னா, எதையுமே ஆசைப்படலின்னு அர்த்தம் கிடையாது. அல்பமான பொருளில் ஆசை இல்லாதது தான் நிஷ்காம பக்தி. நிஷ்காம பக்தனும் ஒரு பெரிய ஆசையை வச்சிருக்கான். உண்மையிலேயே அவன்தான் ஆசைப்படுறதுலேயே பெரிய ஆசைப்படுறவன். பேராசைக்காரன்னா யாருன்னா நிஷ்காம பக்தன் தான். ஏன்னா சகாம பக்தன் அல்பமான பொருள் ஆசைப்படுறான். இவன் முதலுக்கே ஆசைப்படுறான். யாரு முதல்னா பகவான் தான். இவன் பகவானையே அடையணும், பகவானோடு ஒன்றாகணும்னு ஆசைப்படுகின்றான். ஆகவே இவனுடைய ஆசை தான் பேராசை. பேராசைனா மிக உத்தமமான ஆசை. அதை பகவான் இங்கு இந்த நிஷ்காம பக்தனுடைய மனதையும் வர்ணித்து, இப்படிப்பட்ட சாதனையை எடுத்துக்கொண்ட நிஷ்காம பக்தன்
இப்படிப்பட்ட பலனை அடைகின்றான். இங்க பலன்கிறது மோக்ஷம், முக்தி, மோக்ஷங்கிற பலனை அடைகின்றான். அதை எப்படி சொல்கின்றார்? சுபாசுப பலைஹி ஏவம் மோக்ஷசே கர்ம பந்தனைஹி. ஏவம் இவ்விதம் நிஷ்காம பக்தி ஒருவன் செய்தால் கர்ம பந்தனைஹி கர்ம பந்தத்திலிருந்து மோக்ஷசே நீ விடுதலை அடைவாய். டைரக்டா அர்ஜுனனை நோக்கி சொல்ற, கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய். கர்ம பந்தனைஹி, கர்மம்ங்கிற பந்தத்தில் இருந்து. சரி, அந்த கர்மம்ங்கிற பந்தம் என்ன? கர்மம் கர்ம பலன் மூலமா நம்மை பந்தப்படுத்துகின்றது. கர்மம் அப்படின்னா நம்மிடம் இருந்து உருவாகின்ற செயல். அந்த செயல் விளைவின் மூலமா நம்மை பந்தப்படுத்துகிறது. அந்த விளைவு என்ன? அதான் முதல் பகுதியில் சொல்றார். சுபாசுப பலைஹி, சுபம் அசுபம் என்ற பலன்கள் ரூபமாக உள்ள கர்ம பந்தனைஹி. இந்த கர்ம பந்தம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம்தான் சுபாசுப பலைஹி. சுபம் அசுபம் என்கின்ற பல ரூபமாக உள்ள, ரிசல்ட் ரூபமாக உள்ள கர்ம பந்தத்திலிருந்து மோக்ஷசே நீ விடுதலை அடைவாய். இங்க சுபம் அப்படின்னா புண்ணியம், அசுபம்னா பாபம். பாபம் புண்ணியம் என்கின்ற பலனிலிருந்து விடுதலை அடைவாய். இதை கேட்ட உடனே என்ன சந்தேகம் நமக்கு வரணும்? பாபம் ஓகே, புரிஞ்சுக்கிறேன், அது எதுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த புண்ணியம் அப்படிங்கிறது லௌகிகத்துல கர்மகாண்டத்துல லட்சியம். வேதத்தினுடைய கர்மகாண்டத்துல புண்ணியம்ங்கிறது சாத்தியம். வேதாந்தத்துல புண்ணியம்ங்கிறது வெறும் சாதனை தான். சிலருக்கு பணம் சாத்தியமா இருக்கும், சிலருக்கு சாதனையா இருக்கும். அதுதான் வித்தியாசம். சில பேர் பணத்தை அடையிறது தான் லட்சியம்னு வச்சிருப்பார்கள். அவங்க என்ன செய்வார்கள்? பணத்தை அடைஞ்சு செலவு பண்ணாமல் அப்படியே வச்சிருந்து, ஒரு சுபாதிசம் சொல்லும் ஒரு ஸ்லோகம், இவங்க மாதிரி ஒரு பெரிய தானகர்த்தா யாருமே கிடையாது. போகி தான் அனுபவிச்சுட்டு தான் மீதியை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான். இவன் தானே அனுபவிக்காம சம்பாரிச்சது எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது பணம்ங்கிறது சில பேர்த்துக்கு லட்சியம், அதை அடையணும் அவ்வளோதான், அதை வச்சுக்கணும் அவ்வளோதான். சில பேர்த்துக்கு அது ஒரு மீன்ஸ். அதே போல புண்ணியம்ங்கிறது கர்மகாண்டத்தில் லட்சியம். ஏன்னா அந்த புண்ணியத்தை வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகலாம், அவ்வளோதான் அவர்களுடைய ஆசை. ஞான காண்டத்தில் புண்ணியம்ங்கிறது ஜஸ்ட் அ மீன்ஸ். அது மன தூய்மைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே இருக்கிற புண்ணியத்தை எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம். எவ்வளவு புண்ணியம் நமக்கு தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதுக்கு மேலே நமக்கு புண்ணியம் வேண்டாம். எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு சாப்பிட்டு மீதி எவ்வளவு தான் பாத்திரத்தில் இருந்தாலும் வச்சிடறோமல்ல, ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டு அது நமக்கு உடம்புக்கு நல்லதல்ல. அதுபோல் இங்கே புண்ணியம்ங்கிறதும் ஒரு லட்சியம் அல்ல, ஒரு சாதனை. ஆகவே இவனுக்கு அந்த சாதனையும் அவசியம் இல்லை, மன தூய்மை அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் இதற்கு புண்ணியம். அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே வர்ற புண்ணியம் என்ன பண்ணோம்னா உடலை கொடுத்து இன்பத்தை கொடுத்து மீண்டும் நம்ம சம்சாரி ஆக்கும். ஆகவே சுபம் என்கின்ற புண்ணிய பலன், அசுபம் என்கின்ற பாப பலன், இந்த இரண்டு பலன் கர்ம பந்தனம். அந்த இரண்டு கர்மத்தினுடைய பலன் நம்மை பந்தப்படுத்துகிறது. இங்கே பந்தப்படுத்துதுன்னா கட்டுதுன்னு அர்த்தம். எதில் கட்டுதுன்னா ஜீவனாகிய நம்மை ஷரீரத்தில் அது பிணைக்கின்றது. ஏன்னா இந்த புண்ணியம் பாப்பம் என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்போட ஜீவனாகிய நம்மைய கட்டும் பொழுது தான் நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கொண்டு புண்ணியத்தின் பலனான இன்பம், பாபத்தின் பலனான துன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்படி இந்த சரீரத்தில் நம்மை கட்டுகின்ற பாப புண்ணியத்திலிருந்து மோக்ஷசே விடுதலை அடைகின்றாய். பிறகு கர்ம பந்தத்துக்கு இனியொரு அர்த்தமும் இருக்கு. ஒரு அர்த்தத்தை இங்கே பகவான் சொல்லிட்டாரு, அது பாப புண்ணியம்னு.
அந்த பாப புண்ணிய ரூபமா கர்ம பலன் அல்லது கர்மம் நம்மை பந்தப்படுத்துகிறது. இனி ஒரு பொருள் இங்கு சொல்லப்படவில்லை, அதை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த கர்மம் என்ன பண்ணுதுன்னா வாசனா ரூபமாக இருந்து நம்மை பந்தப்படுத்துகின்றது. இப்ப கர்மம்னா ஒரு செயல். இப்ப நம்ம முதல் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றோம், இது ஒரு கர்மம், இது ஒரு செயல். பணத்தை கொடுக்குறோம், அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டாச்சு, அந்த பொருளும் கான் போயாச்சு. ஆனா அந்த அனுபவம் கர்மம் இருக்கே, அது என்ன பண்ணி இருக்குன்னா அந்த பொருள் மீது விருப்பு அல்லது விருப்பமின்மை என்கின்ற வாசனையை பதிவு செய்து விட்டு போயாச்சு. அது விருப்புங்கிறத பதிவு செய்துட்டு போயிருக்குன்னா அடுத்த முறை அந்த பொருளை பார்க்கும்போது உடனே வாங்கணும், அதை சுவைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ கர்மங்கள் வாசனா ரூபமாக நம்மை பந்தப்படுத்துகின்றது. அதனாலதான் குழந்தையா இருக்கும்போது ஒரு வாசனைகளும் இல்லை, இருப்போம், சந்தோஷமா விளையாடிட்டு இருப்போம். வயது ஆக ஆக அனுபவம் வர வர எத்தனையோ வெறுப்புகள் எல்லாம் மனசுல வந்து விடுகிறது. அப்ப கர்ம பந்தம் என்றால் மனதில் உள்ள வெறுப்புகள். ஒன்று பாப புண்ணியம், இனி ஒன்று வெறுப்பு. இதிலிருந்தும் மோக்ஷசே விடுதலை அடைகின்றாய். பிறகு இரண்டாவது வரியில யார் இப்படிப்பட்ட பலனை அடைவார்கள்? நிஷ்காம பக்தனை மிக அழகான ஒரு சொல்லால் பகவான் வர்ணிக்கின்றார். இப்ப இரண்டாவது வரியில் இருக்கிற முதல் சொல், அது பாதி லைன் ஒரே சொல், நிஷ்காம பக்தனை குறிக்கின்ற ஒரு சொல். சந்நியாச யோக யுக்தாத்மா, இது நிஷ்காம பக்தனை குறிக்கின்ற சொல். இந்த இடத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு பொருள் மனம். இப்படிப்பட்ட மனதை உடையவன், அந்த கரணம். யுக்தாத்மான பொருந்திய அந்த கரணம், இதோடு கூடிய அந்த கரணம், கூடிய மனதை உடையவன். எதோடு கூடியவன்? சந்நியாச யோக. சந்நியாசம் அப்படின்னா விட்டு விடுதல், யோகம்னா எடுத்து கொள்ளுதல். யோகம்னா யூனியன், சந்நியாசம்னா செப்பரேஷன், விட்டு விடுதல். இதனுடைய பொருள் விட்டு விடுதல் என்பதை எடுத்துக்கொண்ட மனதுடன் கூடியவன், சந்நியாசத்தை எடுத்து கொண்டவன். இந்த இடத்துல ஆந்தர சந்நியாசம், மனதளவில் விடணும் தியாகம் என்கின்ற ஒரு சாதனையை எடுத்து கொண்டவன். இப்ப சந்நியாச யோககன, இங்க யோககன எடுத்துக்கிறது, சந்நியாசத்தை எடுத்து, யுக்தகன அதுடன் கூடியவன், ஆத்மான மனதை உடையவன். இப்ப சந்நியாச யோக யுக்தாத்மான இவனுடைய எண்ணம் விட்டு விடுதல், தியாகம் செய்தல். அப்படிப்பட்ட யோகத்தை எடுத்துக்கொண்டவன் இந்த பலனை அடைகின்றான். அடுத்த இரண்டு சொற்கள்ல பகவான் முக்திய சாஸ்திரத்துல நம்ம இரண்டா பிரிக்கிறோம். ஒன்று ஜீவன் முக்தி, இனி ஒன்று விதேக முக்தி. இந்த இரண்டையும் அடைவான்னு சொல்றார். விமுக்தக மாம், விமுக்தக சன் மாம் உபைஷி. மாம் உபைஷினா இறந்ததற்கு பிறகு மோட்சமாகிய என்னை அடைகின்றான். உயிரோடு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தனாக இருக்கின்றான். இங்க விமுக்தகன ஜீவன் முக்தன், அதாவது வெறுப்பிலிருந்து விடுதலை அடைந்தவனாக. மனசுல மேலோட்டமான விருப்பு வெறுப்பு இருக்கும், சம்சாரமான விருப்பு வெறுப்பு அவனுக்கு இருக்காது. மாம் உபைஷினா இறந்ததற்கு பிறகு எந்த பாப புண்ணியமும் அவனுக்கு இல்லாமல் அவன் என் சொரூபமாகவே இருக்கின்றான் என்று இந்த ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தியினுடைய பலனை கோரினார். மேலும் இந்த அத்தியாயம் முடியும் வரை நிஷ்காம பக்தியை பற்றிய விளக்கமே பகவான் கூற இருக்கின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.